வணக்கம். நான் குணா மதிவானன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்ம 100 days PYQ பேஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சில் நம்ம டே 3 டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டே 2க்கான கொஸ்டின் ஃபீட்பேக் அண்ட் பெஸ்ட் ஆன்சர்லாம் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அப்டேட்டுங்க. 365 × 365 எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். நம்ம 2027 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை டார்கெட் பண்ண மாதிரியான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம். வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளாஸும் இருக்கும், மெயின்ஸ் கிளாஸும் இருக்கும். எவ்ரி வீக் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும், மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். நான் தான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். இந்த ப்ரோக்ராம்லேயே ஒரு 1 இயர்க்கான மென்டர்ஷிப்புமே இந்த கோர்ஸில் இருக்குது. ஸோ இந்த அட்மிஷன் பேட்ச் 2க்கான அட்மிஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. 200 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பேட்சில் நம்ம அட்மிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஸோ யார் இன்ட்ரெஸ்டோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நான் வெப்சைட் www.simplycurrentaffairs.com நீங்கள் விசிட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட், இன்னும் ஒரு அப்டேட். நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், தமிழ் சேனல்லையா இங்கிலீஷ் சேனல்லையான்னு தெரியலை. அந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் நிஜமாகவே நீங்கள் ஒரு 300 பேப்பரை நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்களா? ஏன்னா நான் டே 1 பார்த்தீங்கன்னா 300 பேருக்கு மேலே சப்மிட் பண்ணியிருந்தீங்க. டே 2க்கு இன்னும் அதிகமான பேர் சப்மிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிஜமாகவே நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை சும்மா ரேண்டமாக ஒரு 20 பேரை நீங்கள் எடுத்து அதில் ஒரு டாப் 1 நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் அதை தான் சொல்ல வந்தீங்க. ஆனால் வேறு மாதிரி கேட்டிருந்தீங்க டீட்டெயில்டாக. நான் இங்கே வாண்டட் டு எக்ஸ்பிளைன் ப்ரீஃபாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னு நான் சொல்லிடுறேன். இந்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம்காக மட்டுமே டெடிக்கேட்டடாக 4 பேர் இருக்காங்க. என்னையும் சேர்த்து 5 பேர். நான் அந்த ஒரு வேலையை மட்டும் பார்க்கல. 4+1 5 பேர். நாங்கள் என்ன பண்ணுவோன்னு நான் சொல்லிடுறேன். காலையில் 9 மணிக்கு நாங்கள் பேப்பரை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு செக்ரிகேட் பண்ணிப்போம். இந்த 5 பேருக்குள்ளே நீங்கள் இத்தனை பேப்பர் பாருங்கள், நீங்கள் இத்தனை பேப்பர் பாருங்கன்ட்டுன்னு. அதில் இருந்து என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஒழுங்காக எழுதலையோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் எப்படி நம்ம பேப்பர் செலக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம தள்ளிடுவோமா. அப்போது எல்லாருக்கிட்டேருந்தும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். அந்த 4 பேர் எல்லாருமே எடுத்து அந்த பெஸ்ட் ஆன்சர்ஸை எடுத்து அதிலிருந்து ஒரு டாப் 20 செலக்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி அந்த டாப் 20ல் டாப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை தான் நான் எவாலுவேட் பண்ணுவேன். ரைட்டுங்களா? இது ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் தானே. நம்ம ஏதாவது ஒரு 20 எடுத்து பண்ணலாம், யாருக்கு தெரிய போகுது அப்படிலாம் நாங்கள் இதை பண்ணலை. சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸில் பெய்டு இனிஷியேட்டிவோ ஃப்ரீ இனிஷியேட்டிவோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பித்து இது 2வது எடிஷன் இந்த ஆன்சர் ரைட்டிங். ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே நான் 3 வருஷமாக இந்த ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியுமே இந்த ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவ்லேருந்து டாப்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எப்படி நீங்கள் ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு சீரியஸாக நானும் என் டீமும் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்மிட் பண்ணுற எல்லா பேப்பர் காலையில் 9 மணிக்கு முன்னாடி வரைக்கும் சப்மிட் பண்ணுற எல்லா பேப்பருமே நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அந்த ப்ராசஸே பெரிய ப்ராசஸ்ஸுங்க, அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது. இந்த ப்ரோக்ராமுக்கு வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் லாட் ஆஃப் எனர்ஜி. எல்லா பேப்பரையுமே திருத்தி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம், உண்மையிலே சொல்ல போனோன்னா. ஆனால் அந்த அளவுக்கு எங்கிட்ட ரிசோர்ஸ் இல்லைங்க. இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரும். உங்கள் சப்போர்ட் மூலிமா இன்னும் பெருசாக வளரும் பொழுது, எனக்கு டீமை இன்னும் பெருசு பண்ணியுமே அகாமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இன்னும் நிறைய பேப்பரை நான் எவாலுவேட் பண்ணி நான் கொடுக்க பார்க்குறேன். ரைட்? ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த காம்படிஷனுங்கிறது நிஜமாகவே ஒரு காம்படிஷனாக தான் இருக்கும். எல்லா பேப்பரையும் ஸ்கேன் பண்ணி தான் பெஸ்ட் ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஓகே, ரைட். இந்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் மில்லட்ஸ் ஃபார் என்ஷூரிங் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி இன் இந்தியா. இதானே நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். இதுக்கு எப்படி பதில் எழுதலாம்? ஒன்று, மில்லட்ஸ் பற்றி ஆரம்பித்து அது எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அதுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது தெரியுமா, அப்படிலாம் நீங்கள் பில்டப் கொடுத்து அதை ஹெல்த்தோடையும் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியோடையும் நம்ம லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். இது ஒரு வகை. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், நான் இன்ட்ரோ எழுதணும்னா கொஞ்சம் மாற்றி எழுதுவேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹெல்த் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் இப்போ எப்படி இருக்குது, இப்போ நம்மளுக்கு NFHS டேட்டாலாம் இருக்குது இல்லையா, அந்த டேட்டாவை வச்சு ஹெல்த் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் அதிகமாக இருக்குது, ஒபிசிட்டிலாம் அதிகமாக இருக்குது, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டிலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்கிற அந்த இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை அதை ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மில்லட் மாதிரி ஒரு ஹீரோ காப்பாற்ற போகிறாரு, அப்போ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு மில்லட்டுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து நியூட்ரிஷியஸ்லாம் இருக்கும், ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு
இன்ட்ரோவை கொடுத்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை காப்பாற்ற வர ஒரு க்ராப் தான் மில்லட்னு லிங்க் பண்ணி அங்கேருந்து நம்ம சப்ஹெட்டிங் போட்டு எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இப்படி தான் எழுதுவேன். இப்படி எழுதுறதுனால என்ன ஆகும்னா எனக்கு ஒரு ஃபேக்ட், அதாவது இந்த இன்ட்ரோடக்ஷனில் ஒரு ஃபேக்ட் எழுதுறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடச்சிருது. அங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன் உங்ககிட்ட இந்த ஹெல்த் செக்யூரிட்டி நியூட்ரிஷன் செக்யூரிட்டியோடைய டேட்டா மென்ஷன் பண்ணி அதை அப்படியே நான் மில்லட்டோட லிங்க் பண்ணி இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷனாக இருக்கும். இங்கே இருந்து அந்த ரோல் மில்லட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டியை அட்ரஸ் பண்ணுது. இப்போ உங்களுக்கு வேணும்னா ஹெல்த் செக்யூரிட்டி எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்ஸ் கொடுங்க, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி எப்படி அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்ஸ் கொடுங்க. இல்லாட்டி ஹெல்த் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி இது ரெண்டுத்தையுமே எப்படி அட்ரஸ் பண்ண போகுது அப்படின்னு மொத்தமாக சேர்த்து கூட நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா, எப்படி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, எப்படி நியூட்ரிஷனை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாசிட்டிவாக எழுதிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லைன் ஒரு லிமிட்டேஷனை எழுதலாம். சரிங்களா, என்ன ப்ராப்ளம் இருக்குது எழுதி அதுக்கப்புறமா நம்ம கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். அது சால்வ் பண்ண லிமிட்டேஷனை சால்வ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிடலாம். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எழுதுகிற எல்லா பாயிண்ட்ஸ் இந்த ஹெல்த் செக்யூரிட்டி நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, எல்லா பாயிண்ட்ஸுமே இதை கனெக்ட் பண்ணியிருக்கணும். இதை கனெக்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் வேஸ்ட்டு. ரைட்டுங்களா, அதே மாதிரி நீங்கள் லிமிட்டேஷன் எழுதும்போது ஜென்ரல் லிமிட்டேஷன்லாம் எழுதக்கூடாது. ஃபார்மர்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷனை அட்ரஸ் பண்ண மாட்டுறாங்க, க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா பிரச்சனை ஆகிடுச்சு, எம்எஸ்பி ப்ரொக்யூர்மெண்ட் இல்லை, அதெல்லாம் இங்கே தேவையே இல்லை. நீங்கள் எந்த பாயிண்ட் எழுதினாலுமே இப்போ பாருங்கள், இவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்குது, இவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூவாக இருக்குது, அப்படியே மக்கள் சாப்பிட மாட்டுறாங்க. ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாறி போயிடுச்சு, கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் மாறி போயிடுச்சு. கடையில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மில்லட்ஸ் பேஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸுங்கிறது கம்மியாக இருக்குது, அதனால தான் மக்கள் சாப்பிட மாட்டுறாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் லிமிட்டேஷன்ஸ் எழுதணும். அதை விட்டு ஜென்ரலாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. கன்க்ளூட் பண்ணும்பொழுது ஓகே அந்த லிமிட்டேஷனை எப்படி அட்ரஸ் பண்ணுறது. ஸோ ஒட்டுமொத்த ஆன்சருமே ஹெல்த் நியூட்ரிஷனை மில்லட்டோட லிங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மார்க் வராது. ரைட், ஸோ மாடல் ஆன்சர் பாருங்கள். இன்ட்ரோடக்ஷனில் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் சேலஞ்ச் என்எஃப்ஹெச்எஸ் டேட்டாவை வச்சு நான் எழுதிட்டேன். இந்த கான்டெக்ஸ்ட்டில் லிங்க் பண்ணுறேன் பாருங்கள், மில்லட் ஒரு நியூட்ரியன் டென்ஸ் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விட்டல் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு லிங்க் கொடுத்து அங்கேருந்து போகிறேன். மில்லட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் நியூட்ரிஷனை கொடுக்கும், வாஸ்குலர் டிசீஸ் ஒபிசிட்டி அட்ரஸ் பண்ணும், கொலஸ்ட்ரால் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அட்ரஸ் பண்ணும். இது ஒரு ட்ரவுட் டாலரண்ட் வாட்டர் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எந்த மாதிரி ஒரு கிளைமேட் சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டேபிளான சப்ளை ஆஃப் நியூட்ரிஷன் கொடுக்கும். ரைட், அஃபோர்டபுள் சோர்ஸ் ஆஃப் குவாலிட்டி நியூட்ரிஷன், இது அஃபோர்டபுளாக இருக்குது, மக்கள் ஈஸியாக வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு அஃபோர்டபுள் க்ராப்பாக இருக்கிறதுனால இந்த ஹெல்த் செக்யூரிட்டி நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் டிஸ்பைட் தேர் பெனிஃபிட்ஸ் லோ கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ், மக்கள் வாங்கி சாப்பிட மாட்டுறாங்க. ஏன்னா அவேர்னஸ் இல்லை, ஏன்னா சஃபிஷியன்ட் வேல்யூ செயின் இல்லை, சஃபிஷியன்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை மில்லட்ஸ்க்காக. ஸோ இந்த பேக்ட்ராப்பில் இந்தியா ஷுட் ப்ரமோட் மில்லட்ஸ் டு டயட்ரி அவேர்னஸ், அஷ்யூர்ட் ப்ரொக்யூர்மெண்ட், இம்ப்ரூவ்ட் வேல்யூ செயின், இந்த மாதிரி நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். இது ஒரு மாடல் ஆன்சர் தான். நீங்கள் வேறு பாயிண்ட் எழுதுனாலும் நீங்கள் எழுதுங்க. சரிங்களா, ஒரு பெஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். தேஜஸ்வினி ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. என்ன வேர்ட் லிமிட் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக எக்ஸீட் ஆகிருக்கு, அதை நீங்கள் ட்ரிம் பண்ணணும். இன்ட்ரோடக்ஷனில் கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் மில்லட்ஸ் ஆர் நியூட்ரியன் டென்ஸுங்கிறதுலாம் சூப்பர். தே பிளே எ க்ரூஷியல் ரோல் இன் அட்ரஸிங் மால் நியூட்ரிஷன், என்ஷூரிங் செக்யூரிட்டி, இதெல்லாம் சூப்பர். என்ஹான்சிங் அக்ரிகல்ச்சரல் சஸ்டைனபிலிட்டிங்கிறது இந்த இடத்துக்கு தேவையில்லாத ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்லட்டுங்கிறதும் இந்த இடத்துக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஆர்கானிக்காக லிங்க் ஆகலை, இந்த பாயிண்ட் ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கு. இந்த பாயிண்ட் தேவையே இல்லை இந்த கொஸ்டினுக்கு. இப்போ கீழே பாருங்கள், நீங்கள் அழகாக 2 சப்ஹெட்டிங் போட்டுட்டீங்க. அதாவது ரோல் ஆஃப் மில்லட்ஸ் இன் என்ஷூரிங் ஹெல்த் செக்யூரிட்டி, அதில் நல்ல பாயிண்ட்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். டைஜஸ்டிவ் ஹெல்த்தாக இருக்கலாம், ஹார்ட் ஹெல்த்தாக இருக்கலாம், போன் ஹெல்த்தாக இருக்கலாம், பிளட் சுகர் மெயின்டெனன்ஸாக இருக்கலாம், வெயிட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்குமே ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் நீங்கள் போட்டு எழுதும்போது எவாலுவேட்டருக்கு எவ்வளோ ஈஸியாக எழுது பாருங்களேன். நீங்கள் இதை தான் எழுத வரீங்க, கரெக்டாக கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன இதுக்கு ஒரு நம்பரும் போட்டிங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட். அதே மாதிரி அடுத்த சப்மிட்டிங்க்கும் நீங்கள் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டிக்கு நீங்கள் போயிருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் 6th பாயிண்ட் 7th பாயிண்ட்டு நீங்கள் கொண்டு போயிருக்கலாம்.
ensures food security. Food security, again, food security includes nutritional securityங்கிறதுனால நான் அப்படி கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து மைக்ரோநியூட்ரியன் கண்டென்ட், ப்ரோட்டீன் சோர்ஸ், சைல்ட்ஸ் நியூட்ரிஷன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வைக்கிங்க. இந்த சைல்டு நியூட்ரிஷனுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால தான் சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஸ்கூல் ஃபீடிங் ஸ்கீம்ஸில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க மில்லட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எந்த ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணால் நல்லது. ஆக்சுவல் யூபிஎஸ்சி எக்ஸாமில் அந்த ஸ்டேட் ஞாபகம் வராமல் போயிடலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் பொறுமையாக ஒரு கொஷனுக்கு ஆன்சர் எழுதும் பொழுது கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணி அது எந்த ஸ்டேட்டு, மத்திய பிரதேஷாக இருக்குமோ அப்படிங்கிற தேடி கண்டுபிடிச்சி எழுதுனா நல்லா இருந்திருக்கும். எனிஹவ், லிமிடேஷன்ஸ் போனால் நல்லா இருக்குங்க. எவ்வளோ பாசிட்டிவ் சொல்லும்போது கொஞ்சம் லிமிடேஷன்ஸை நம்ம சொல்லலாம், ஒரு லைனில் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? கன்க்ளூஷன், ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் மில்லட் ரிசர்வ்ஸ் இன்க்ளூடிங் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம், கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ், ஸ்கேலிங் லோக்கல் வேல்யூ செயின். சூப்பர். கேன் பர்மனென்ட்லி டிரான்ஸ்ஃபார்ம். அப்படிலாம் டிராஸ்டிக்கெல்லாம் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் யூபிஎஸ்சியில் கொடுத்தா, ப்ரிலிம்ஸில் கொடுத்தா தப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? டிராஸ்டிக் வேர்டிங்ஸ்லாம் வேண்டாம். கேன் பிளே அ விட்டல் ரோல், அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுருங்க. அண்ட் transform Indian footballs into global nutritional bowl. எங்கள் ஃபுட் செக்யூரிட்டி நியூட்ரிஷன் செக்யூரிட்டி தானே கொஷனில் இருக்குது, அதோட லிங்க் பண்ணுங்க. இட் கேன் பிளே a vital role in ensuring the food and nutrition security of the country. அந்த மாதிரி முடிச்சிருங்க. அங்கேருந்து டீவியேட் ஆக வேண்டாம். சரிங்களா? மற்றபடி நல்லா எழுதியிருக்கீங்க. நல்லா இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்குது. கொஞ்சம் ப்ரிசைஸாக எழுத பழகுங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனில் கொஞ்சம் லைட்டாக ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பேர் பார்த்திங்கன்னா தேஜஸ்வினி. ரைட், ஆல் தி பெஸ்ட் தேஜஸ்வினி. நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த கேண்டிடேட் பாருங்கள், நல்லா எழுதியிருக்காங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல கண்டென்ட் தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ டீவியேஷன் பாருங்களேன். ஜஸ்ட் லேர்னிங்காக தான் நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்மால் சீடட் சீரியல் கிராப். சந்தோஷம். த்ரூ ஹையர், இது த்ரூவா தோவான்னு தெரியல. ஹையர் நியூட்ரிஷன், ஃபைபர் அண்ட் மினரல் விட்டமின்ஸ், ரோல் ஆஃப் மில்லட்ஸ் இஸ் higher than other cereal crop. சரி, இட் என்ஷூர்ஸ் ஹை ரோல் மேக்கிங் மில்லட்ஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் ரோல் ஆஃப். இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த பாயிண்ட்டுமே கம்பேரிசன் வித் அதர் சீரியல் கிராப்ஸ் தேவையே இல்லை. நம்ம நேராக நியூட்ரிஷனல் ஃபுட் செக்யூரிட்டியை லிங்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெல்த் செக்யூரிட்டியை லிங்க் பண்ணுற மாதிரியான இன்டர்வியூ தான் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிருக்கீங்க. இந்த டயக்ராம் உண்மையிலேயே நல்லா இருக்கா? இது எப்படி, எந்த வகையில் இந்த ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு? எந்த வகையில் இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் தேவைப்படுது? தேவையே படலையே. இங்கே அந்த மாதிரியான ஒரு கொஸ்டினே இல்லை தானே. ரைட்? ரோல் ஆஃப் மில்லட்ஸில் நீங்கள் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி ஃபஸ்ட் பாயிண்ட், லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்லாம் கூட ஓகேங்க. எதுக்கு கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர்னு எழுதுறீங்க? இந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ்னால ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் பாயிண்ட் லிங்க் பண்ணுங்கள். லிங்க் பண்ணாமல் மொட்டையாக கிளைமேட் ரெசிலியன்ட்னா அது யூஸ் இருக்காது. அதே தான் வாட்டர் செக்யூரிட்டி. அதை இந்த நியூட்ரிஷனோட இங்கே அதை லிங்க் பண்ண முடியுதான்னு பாருங்கள். லிங்க் பண்ண முடியலன்னா அந்த பாயிண்ட் வேஸ்ட்டாக போயிடுது. பார்த்தீங்களா? நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி அதே மாதிரி தான். அடுத்தது லிமிடேஷன் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்கள். லிமிடேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், ரிசர்ச் கேப்பு, ஃபார்மர்ஸ் இன்சென்டிவ் அப்படி இல்லைங்க. இவ்வளோ நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது, நியூட்ரிஷன் நல்லது, அப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்களா? நீங்கள் மில்லட் சாப்பிட்றீங்களா? உங்கள் வீட்டில் மில்லட் சாப்பிட்றாங்களா? அப்போ ஏன் சாப்பிட மாட்டேறீங்க? ஏன்னா ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், ரிசர்ச் கேப்லாம் காரணமாக என்ன? இல்லை உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கல, இல்லை அவேர்னஸ் இல்லை, இல்லை ஐட்டம் கடைக்கு போனீங்கன்னா மில்லட் பேஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை. அதை எழுதுங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது? அதுதான் வே ஃபார்வர்டில் எழுதணுமே தவிர்த்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், எம்எஸ்பியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அந்த மாதிரி எழுதாதீங்க. ஸோ என்ன ஆகுனா, இந்த மாதிரி நம்ம கண்டென்ட் எழுதிட்டு நம்ம சூப்பராக தானே எழுதியிருக்கோம், ஏன் நம்ம பேப்பர் டாப் 20 வரல, ஏன் நம்மளை வந்துட்டு எவலேட் பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லாதீங்க. யூபிஎஸ்சி இதை நடக்குது. நிறைய நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிடுவோம், ஆனால் மார்க் வராது. நம்ம யூபிஎஸ்சி ஒழுங்காக மார்க் கொடுக்க மாட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ரைட்? டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எழுத பழகுங்க. அதுதான் நம்மளை நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கும். ஓகே, ஃபைன், ஆல் தி பெஸ்ட். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய டே 3க்கான டாபிக்குள்ளே போயிடலாம். டே 3, எக்ஸ்பிளைன் வை சூசைட் அமாங் யங் விமன் இஸ் இன்க்ரீசிங் இன் இந்தியன் சொசைட்டி. ஆன்சர் எழுதுங்க. நாளை காலை 9 o'clock முன்னாடி எனக்கு அனுப்பிச்சிடுங்க. நல்லா காம்பீட் பண்ணி டாப் 20 டாப் 1 வர பாருங்கள். இப்போது இந்த கொஷனுக்கு நான் சூசைடுங்கிற ஜென்ரலான ஒரு டாப்பிக்கை நடத்துகிறேன். அங்கேருந்து உங்கள் பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து இந்த கொஷனுக்கு நீங்கள் எழுதி எனக்கு ஆன்சர்ஸ் பிடிஎஃபாக அனுப்புங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், எழுதிட்டு கமெண்ட் செக்ஷனில் இத்தனை மணிக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு உங்கள் பேரோட மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அது ஈஸியாக இருக்குது செக்ரிகேட் பண்ணுறதுக்கு. ஃபைன். சூசைட்னா என்னங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெலிபரேட்லி எண்டிங்ஸ் ஒன்ஸ் ஓன் லைஃப். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சைக்கலாஜிக்கல், பயாலஜிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல், என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் கூட இருக்குங்க.
சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் ஒரு மாதிரியான சூசைடும் வெயில் காலத்தில் ஒரு மாதிரியான சூசைட்லாம் இருக்குது. வார் டைமில் ஒரு மாதிரி சூசைடு இருக்குது, பீஸ் டைமில் ஒரு மாதிரி சூசைடு இருக்குது, அர்பன் சென்டர்ஸில் ஒரு மாதிரி சூசைடு இருக்குது, ரூரலில் ஒரு மாதிரி சூசைடு இருக்குது, பணக்காரர்கள் மத்தியில் ஒரு மாதிரி இருக்குது, ஏழைகள் மத்தியில் ஒரு மாதிரி இருக்குது, பணக்கார பெண்கள் மத்தியில் வேறு மாதிரி இருக்குது, ஏழை பெண்கள் மத்தியில் வேறு மாதிரி இருக்குது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது சூசைடில் பார்த்தீங்கன்னா. ரைட், நம்ம ஒரு குளோபலான ஒரு ஃபேக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் சூசைடால் சாகுறாங்க. வார்னால் சாகிறவங்கள விட, மலேரியா மாதிரியான கொடிய நோய்களால் சாகிறவங்கள விட இந்த சூசைட்னால் சாகிறவங்க அதிகமாக இருக்காங்க. 1 லட்சம் பேரில் 9 பேர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வேர்ல்டு வைடு இறந்து போயிட்டு இருக்காங்க. 8 லட்சம் பேர் சாப்பிட்றாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா வருஷத்தில். இந்தியாவிலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. இந்தியா தான் ஹையஸ்ட் நேஷன், ஹையஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் சூசைட். இந்தியாவோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வேர்ல்டு ஆவரேஜ் வந்துட்டு 9 அவுட் ஆஃப் 1 லேக் இல்லையா, இந்தியாவோட ஆவரேஜ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 12.4 அவுட் ஆஃப் 1 லேக். அதுலேயும் மென் பார்த்தீங்கன்னா 14.2 அவுட் ஆஃப் 1 லேக், விமென் பார்த்தீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 1 லேக். மென் சூசைட் தான் அதிகமாக இருக்குது. ரைட், 70% ஆஃப் சூசைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், ஏழை நாடுகளில் தான் அதிகமான. நாங்கள் அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு எங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, எங்கே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஒரு உறுதியான சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிற. ஏன் ஃபார்மர்ஸ் மத்தியிலையும் எங்கள் சூசைட் அதிகமாக இருக்குது? ஏன்னா மழையை நம்பி இருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்மர்ஸ் மத்தியில் கூட இரிகேஷன் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கிறவங்க சூசைட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. இரிகேஷன் ஃபெசிலிட்டி இல்லாமல் வானம் பார்த்த பூமி, மழையை நம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா சூசைடுங்கிறது ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, எனிஹவ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஹையஸ்ட் ஷேருங்க. என்சிஆர்பி ரிப்போர்ட்ஸ் வருது, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆன் அன் ஆவரேஜ். இந்த மென் ஆவரேஜ், விமன் ஆவரேஜ்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அமாங் தி பீப்புள் ஹூ கமிட் சூசைட், இந்த 18 30 வயசுக்குள்ளே இருக்கிற அடல்ட், யங் அடல்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த யூத், அவங்க சூசைட் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ரிலேஷன்ஷிப், அகாடமிக் ப்ரெஷரு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு. 25-26 வயசுலேயே வந்துட்டு வீடு வைக்கணும்னு சொல்கிறாங்க, அப்போ தான் பொண்ணு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஒரு யங் ஏஜில் வந்துட்டு உள்ளே போடுறோம். இதில் அம்மா அப்பாவுடைய கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த பேர்டன் வந்துட்டு அந்த 25 வயசு பையன் மேலே வந்து விழும். ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஆகிடுது இல்லையா, தாங்க முடியாமல் இந்த ஸ்ட்ரெஸ் மூலயமா அதிகமான கடன் சுமைக்குள்ளே போய் இறந்து போகிறவங்களும் அதிகமாக இருக்காங்க. ரைட், ட்ரெண்ட் இன் இந்தியா. நீங்கள் ஆக்குபேஷனல் பேட்டர்னில் வச்சு பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ் தான் ஆஃப் ஆல் இந்த 1.25 லட்சம் பேர் இறந்து போகிறாங்களே, அதில் டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ் உடைய ரேட் ஆஃப் சூசைட் தான் அதிகமாக இருக்குது. அகெயின் அன்சர்டனிட்டி தாங்க. அடுத்த வேலை சாப்பாடு இருக்குமா, அடுத்த மாதம் சம்பளம் காசு வருமா, பசங்களை பார்த்துக்க முடியுமா, ஃபேமிலியை பார்த்துக்க முடியுமா. செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அதே ப்ராப்ளம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டிலே ட்ராப் ஆகிக்கிறாங்க, பண்ண வேலையை திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன், அவங்களுக்கு வெளியே வரவே முடியல. ஒரே எக்ஸ்பிரசிவ் ரோல், குழந்தையை பார்த்துக்கணும், கணவரை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், மாமியார் மாமனாரை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கிறதே கிடையாது. போர் ஆகிடும். ஒரு ஸ்டூபிஃபையிங் ஒர்க் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போதான் வரைக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி, ஹராஸ்மெண்ட்டு, பேட்ரியார்க்கல் நார்ம்ஸ், மேல் டாமினேஷனை யோசிச்சு பாருங்கள். ரைட், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர், செல்ஃப் எம்ப்ளாய்டு எல்லாம் ஒரே மாதிரியான ரீசன்னால தான் அவங்களுக்கு சூசைடுங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு. ஜெண்டர் டைனமிக்ஸ், மென் தான் ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான சூசைட்குள்ளே போகிறவங்க. கிட்டத்தட்ட குளோபலி 1/4 ஆஃப் தி மென் சூசைட் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நடக்குது. 1/3 ஆஃப் உமன் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் நடக்குது குளோபலி. ஸோ இதில் பர்டிகுலர்லி என்ன சொல்கிறாங்கன்னா, விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யங் விமன் இருக்காங்களே, அவங்களுடைய சூசைட் ரேட்டுங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது இந்தியாவில். குளோபலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7.1 அவுட் ஆஃப் 1 லேக் யங் விமன் ஆர் கமிட்டிங் சூசைட். இந்தியாவில் 18.5 அவுட் ஆஃப் 1 லேக் யங் விமன் ஆர் கமிட்டிங் சூசைட். ரைட், அதுவும் இந்த காரணங்கள்லாம் பேட்ரியார்க்கல் நார்ம்ஸாக இருக்கலாம், ஏர்லி மேரேஜாக இருக்கலாம், டொமஸ்டிக் இஷ்யூஸ், சைபர் புல்லிங், ஸ்டிக்மா, போஸ்ட் பார்ட்டம், குழந்தை பெற்றதுக்கு பிறகு ஏற்படுற டிப்ரெஷனாக இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்குங்க. அங்கே அப்போ இருக்கிற மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். ரைட், ஸோ ஆல் தீஸ் ஆர் இஷ்யூஸ் ஆர் ட்ரெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் தாங்க பெரிய ரீசனாக இருக்குது. இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸ் க்ரியேட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம். ஏன் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸையும் நான் வந்துட்டு சில பேரை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி தாட்ஸோடு இருக்காங்க. அவ்வளோலாம் ஒர்த் இல்லைங்க யூபிஎஸ்சி.
அவ்வளோ நீங்கள் ஈகோயிஸ்டிக்காக இருக்கிற அளவுக்குலாம் வேண்டாங்க. அவ்வளோலாம் நீங்கள் பொசசிவாக ஃபீல் பண்ணாதீங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸோடலாம் இது ஒரு வேலை, நல்ல வேலை. நம்ம மறுக்கல, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது நல்ல வேலை, இது மட்டும்தான் நல்ல வேலை, இதை பாஸ் பண்ணால் தான் நமக்கு நல்ல வாழ்க்கை அப்படிலாம் இருக்காதீங்க. அவ்வளோ லவ் அவ்வளோ அட்டாச்மெண்ட்லாம் வேண்டாம். இது ஒரு வேலை, இந்த வேலை நான் பாஸ் பண்ணால் எனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும். ஒரு வேளை இந்த வேலையில் எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா எனக்கு நல்ல லைஃப்புங்கிறது எனக்கு வேறு வழியாகவும் கிடைக்குங்கிற தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும். ரைட், இதுதான் ஒரே வழின்னு மட்டும் அந்த மாதிரி ஒரு பொசசிவ் ஆட்டிடியூட்டில் இருக்காதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ரைட், திருப்பியும் சொல்கிறேன், அவ்வளோ வருத்தலாம் இல்லை, நல்ல வாழ்க்கை தான். ஐஏஎஸ் ஆகிறீங்களா, ஐபிஎஸ் ஆகிறீங்களா, நல்ல ஒரு லுக்ரேட்டிவ் ஜாப் நம்ம இருக்குல்ல, நல்ல சொசைட்டல் ஸ்டேட்டஸ் இருக்கும் நம்ம இருக்குல்ல, இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ரீஜனல் டிஸ்பாரிட்டி, அர்பன் ரூரல் கேப், டெவலப்டு ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூசைட் நிறையா நடக்குது. ஏன்னா அங்கே எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, பியர் ப்ரெஷரு, முன்னேறணுங்கிற ஒரு ஃபோர்ஸாக இருக்கலாம். இதனால் என்ன ஆகிடுதுன்னா அவங்க மக்களோட பேசுறது இல்லை, குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறது இல்லை, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புங்கிறதே ரொம்ப கம்மியாகிடுது, ரொம்ப ஐசோலேட்டட் லைஃப்குள்ளே அவங்க போயிடுறாங்க. ரைட், அண்ட் இன்னொன்று இருக்குது, ரூரல் ஏரியாஸில் பெரிய ரிப்போர்ட்டிங்காக நடக்க மாட்டேங்குது. அங்கே ஒரு சோஷியல் ஷேம் இருக்கும். சூசைட்னு சொன்னால் வெளியே அசிங்கமாக போயிடும், குடும்பத்தர் மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டும் பண்ணாமல் இருப்பாங்க. அர்பன் ஏரியாஸில் தைரியமாக ரிப்போர்ட்டும் பண்ணுவாங்க. இந்த காரணங்களும் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொன்ன ரீசன்ஸும் இருக்குது. ஏன் டெவலப்டு ஸ்டேட்ஸ், அர்பன் சிட்டிஸில் வந்துட்டு அதிகமான சூசைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. சரி, என்ன மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க? வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 10th செப்டம்பர் தான் வந்துட்டு வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2022 நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. இதன் மூலிமா 2030க்குள்ளே சூசைட் மூலிமா ஏற்படுற இறப்புகளை வந்துட்டு ஒரு 10% அளவுக்கு குறைக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதற்காக டெலிமனாஸ், டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், மனோதர்பன், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசலாம். கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் சென்டர்ஸ்க்கு உங்களை போக வைப்பாங்க. உங்களுக்கு அதனால் தாட் இருக்குது, லைட்டாக ஒரு தாட் இருந்தால் கூட தயவு செய்து ஒரு ஹெல்ப் எடுத்துக்கோங்க. தப்பே கிடையாது. மனசு விட்டு நீங்கள் பேசுங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடும். உங்கள் லைஃப்பை விட எதுவுமே பெருசு இல்லைங்க, உங்கள் மென்டல் பீஸை விட எதுவுமே பெருசு இல்லைங்க. ரைட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மென்டல் பீஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், என்ன வே ஃபார்வர்ட்? நல்ல டேட்டா, முதல்ல எவ்வளோ சூசைட் ரிப்போர்ட் ஆகுதுங்கிற டேட்டாவை நம்ம ப்ராப்பராக எடுக்கணுங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, அந்த இனிஷியேட்டிவ் மூலிமா சூசைட் கம்மியாகுதாங்கிறது நம்ம செக் பண்ணணும். அதுக்கு டைம்லி டேட்டா நமக்கு கிடைக்கணும், அந்த எஃபர்ட் நம்ம எடுக்கணும். கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி, இந்த பால் டாய்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெஸ்டிசைடு கன்சியூம் பண்ணி சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பெஸ்டிசைட் ஆக்சஸை எப்படி லிமிட் பண்ணுறதுன்னு கவர்மெண்ட் யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு 50 to 90% ஆஃப் சூசைட் பண்ணுறவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. அவங்க மென்டல்னு அப்படி சொல்ல வரல, சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போது இந்த ப்ரைமரி லெவலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது நம்ம ஆயுஷ்மான் பாரத் ப்ரோக்ராமில் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் சொன்னாங்க இல்லையா, ஜன் ஆரோக்கிய மந்திரம் பேர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்லேயே ஒரு மென்டல் ஹெல்த் ஸ்க்ரீனிங்கை நம்ம கொண்டு வரணும். நீங்கள் ஏதாவது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போங்க, டெர்ஷரி ஹெல்த் கேருக்கு போங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கிறது இல்லாமல் நம்ம ஒரு ரிசோர்ஸ் பர்சனை அந்த ப்ரைமரி லெவலில் நம்ம வச்சு அங்கேயுமே இந்த மென்டல் ஹெல்த் ஸ்க்ரீனிங்கை நம்ம கொண்டு வரணும். சூசைட் ரேட்டை நல்லாவே குறைக்க முடியும். ஸ்கூல்ஸ், காலேஜ், ஒர்க் பிளேசஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அவேர்னஸ் கொண்டு வாங்க. மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அவங்க சூசைடை ரிப்போர்ட் பண்ணணுங்க. ஒவ்வொரு வாட்டி அவங்க ரிப்போர்ட் பண்ணும்பொழுது ஒரு கேர் எடுத்து இது தப்பு பண்ணாதீங்க, தப்புங்கிறத தாண்டி இது 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 வர்த்து இல்லைங்கிறது தான் விஷயம். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா சூசைடுங்கிறது ஒரு சொல்யூஷனுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது சொல்யூஷனே கிடையாது, உங்கள் ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகாது. ரைட், ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டிங் தான் இருக்கணும். டீஸ்டிக்மடைசேஷன், இந்த கிராமப்புறங்களில் நான் சொன்ன மாதிரி சூசைட்னா அது ரொம்ப சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி, அதை வெளியே சொல்கிறதுக்கு வந்துட்டு தயக்கப்படுறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு சூசைட் இருந்துச்சுன்னா மற்றவங்களும் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க அதை வெளியே சொல்லும் பொழுது தான் அதுக்கேற்ற மாதிரியான மென்டல் சப்போர்ட் நம்ம கொடுக்க முடியும், கொடுத்து அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டிக்மாவை நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஸோ சூசைடுங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம்ங்க. சோஷியல், சைக்கலாஜிக்கல், என்வாயன்மெண்டல், எக்கனாமிக்கல், இவ்வளோ இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் தேவை. அப்படி இருந்தால் தான் சூசைட்னால ஏற்படுற இறப்புகளை நம்ம குறைக்க முடியும். ரைட், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்க சொல்கிறேன் லிங்க்கை.
ஸோ நான் சூசைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான கண்டென்ட் நான் கொடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் ஒய் சூசைட் அமௌங் யங் விமன் இஸ் இன்க்ரீசிங் இன் இந்தியன் சொசைட்டி, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. எல்லாத்தையும் உட்காந்து டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி எல்லா ஸ்லைட்லேயுமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் நான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சிந்தனை துளியாவது இருந்தால் கூட ஃபோன் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேசினாலே உங்கள் ப்ராப்ளம்ங்கிறது சால்வ் ஆகிடும். ரைட்? ஸோ ஃபைன். நான் வந்துட்டு நாளைக்கு உங்களை இந்த டே 3யோட ஃபீட்பேக் ப்ளஸ் டே 4 கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வீட்டில் பார்க்குறேன். என்ன கமெண்ட்னாலும் ஃபீட்பேக்லாம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுதான் எனக்கும் என் டீமுக்குமான மோட்டிவேஷன். நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மதிவாணன்.